உத்தரப்பிரதேசத்துல ஜிஎஸ்டி கலெக்ஷன் 9,000 கோடி, தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டி கலெக்ஷன் 10,000 கோடி, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 8 கோடி, உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் 24 கோடி. நம்ம ஒருத்தன்னா அவன் 3 பேர் இருக்கான். அப்ப நம்மளை விட 3 பங்கு அதிகமா அவங்க ஜிஎஸ்டி கட்டணும்ல. நாம அரிசி வாங்கணும்னா ஜிஎஸ்டி கட்டுறோம், சோப்பு வாங்கணும்னா ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்ப எவ்வளவு நம்ம பொருளை கன்சியூம் பண்றோமோ அவ்வளவுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம். இப்ப இதே அளவுக்கு பொருளை உத்தரப்பிரதேசலையும் கன்சியூம் பண்ணா அங்கேயும் இவ்வளவு ஜிஎஸ்டி வரணும்ல, ஏன் வரல? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்சம்ஷன் கம்மி. ஏன்னா அவங்ககிட்ட வாங்கும் சக்தி கம்மி. ஏன் வாங்கும் சக்தி கம்மி? வருமானம் கம்மி. ஏன் வருமானம் கம்மி? வேலை இல்ல. ஏன் வேலை இல்ல? படிப்பு இல்ல. அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு அட்டன் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா அவன் படிக்கல. அப்ப நீ முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? படிப்பு கொடுத்துருக்கணும். ஒரு வீட்டுல 4 பேர்னா 2 ஆண் 2 பெண், ஒரு ஊர்ல 100 பேர்னா 50 ஆண் 50 பெண். அப்ப தமிழ்நாட்டுல 100 பேருமே பொட்டன்ஷியலா சம்பாதிக்கிறாங்க அல்லது ஒரு வேலையில தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசலையும் பீகார்லயும் என்ன பண்ணல? 50% பேரை உழைப்புல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வீட்டு வேலைன்னு உள்ள அடைச்சு வச்சிருக்கோம். அவங்களை எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்குள்ளேயே கொண்டு வரல. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா தானே அவங்களுக்கு ஒரு சம்பளம்னு ஒண்ணு வரும், அவங்க நுகர்வாங்க, அவங்க ஒரு பொருளை வாங்குவாங்க, அப்ப வளரும். நடக்கல. இதுக்கு யார் கிரெடிட் கொடுக்கணும்னா பெரியாருக்கு தான் கிரெடிட் கொடுத்தான். பெரியார் தான் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சிந்திச்சாருன்னா அப்படியெல்லாம் ஒரு தலைவர் சிந்திக்கவே முடியாது. பெண் குழந்தைய பெத்துக்க அப்படிங்கிற 2 குழந்தையோட நிறுத்தி கேக்குறாரு. இல்ல எனக்கு ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் பெத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னா சோறு போடும், படிக்க வைடா, வேலைக்கு அனுப்புடா, இந்த புள்ளையும் சோறு போடுடா அப்படிங்கிற. அவன் சொல்றான், இல்ல சோறு போட்டுரும், கொல்லி யாரு போடுறது? ஒரே வார்த்தை நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி கேட்டார் சார். பொம்பளை கொல்லி போட்டா போன வேகாதாடான்னு.